நமஹ. காமாட்சி தேவி நமஹ. ஸ்திதிம்னா காந்தீனாம் நகரஜனுஷாம் பாதநளின சவீனாம் ஷோணிம்னா தவ ஜனனி காமாட்சி நமனே லபந்தே மந்தார கிரதித நவ பந்தூக குசும ஸ்ரஜாம் சாமீச்சீன்யம் சுரபுர புரந்திரி கச்சபராஹா. ஸோ பாதத்தை சொல்லும்போது திருப்பி திருப்பி நகை காந்தி இதுதான் சொல்லி ஆகணும். திருப்பி திருப்பி என்னத்த சொல்கிறது பாவம் இல்லை. பாதத்தண்டை கொலுசு இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். அதான் அதில் விசேஷம். ஸோ நகர ஜனுஷாம் காந்தினா. ஸோ நகரன்னு சொன்னால் நகம்தான். ஸோ நகத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த கிரணங்கள் காந்தியாக இருக்குது, ஒளி பொருந்தியதாக இருக்குது, வெள்ளை வெளையேர்னு வருது அந்த கிரணங்கள். அது ஜோஸ்னை மாதிரி இருக்குது. ஜோஸ்னேன்னு சந்திர கிரணங்கள் ஆட்டமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒளிகள் சித்திம்னா சித்தினா ஒயிட் கலர். ஸோ வெள்ளை கலர் சித்த கலர், அதனால சித்திம்னா அப்படின்னு போடுறாரு. ஸோ அந்த நகை வெள்ளை கலர் ஒன்று வருது. அதுக்கு நடுவில் என்ன ஆகுது, பாத நளின சவீனாம். நளினம்னாலே தாமரைன்னு அர்த்தம். ஸோ பாத நளினம்னு சொன்னான்னா தாமரை பாதம். ஸோ தாமரை பாதத்துடைய ஒரு அழகு, சவீனாலே அழகுன்னு அர்த்தம். ஸோ அது ரெட்டு கலர். ஸோ ஒரு வெள்ளை கலர் ஒரு ரெட்டு கலர். ஷோனிம்னா அந்த ரெட்டு கலரோட, ஷோனின்னா ரெட்டு கலர். ஸோ தவ ஜனனி காமாட்சி. இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதத்தில் யார் நமஸ்காரம் பண்ணுறா, நமனே சுரபுர புரந்திரி கச்சபரா லாஸ்ட்டில் போடுறாருங்க. தேவலோகத்து பெண்கள், சுரபுரன்னு இது அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவலோக புரந்திரின்னா அந்த பட்ட மகிழ்ச்சிகள், அந்த எல்லா தேவர்களுடைய மனைவிகள் எல்லாம் வந்து வணங்குறான். ஸோ கச்சபராகா அவள் முடிக்கற்றைகள் எல்லாம் அந்த இதில் காலில் வந்து விழுறது. அவளோட நமஸ்காரம் பண்ணுறது அந்த முடிக்கற்றைகளை வச்சு நமஸ்காரம் பண்ணுறா பாதத்தில். அப்போது தலையில் என்ன பண்ணுவோம், பூச்சி விடுவோம் இல்லையா. ஸோ பூச்சி விடுறதுக்கு பதிலாக இந்த பாதத்திலேருந்து வரக்கூடிய இந்த வெள்ளை கலர் எப்படி இருக்கான்னா மந்தார கிரதிதான தொடுக்கப்பட்டான்னு அர்த்தம். கிரதிதான தொடுக்கப்பட்ட மந்தார மலர்களை தொடுத்து தலையில் சூடுற மாதிரி இருக்கான். இந்த பாதத்தோட நகை ஒளி அவளோட முடி மேலே மந்தார கிரதித லபந்தே, மந்தார மாலை சூடின மாதிரி ஆயிடுறது. அதுக்கப்புறம் இந்த ரெட்டு கலர் எப்படி இருக்குன்னா பந்தூக குசுமஸ்ரஜாம். ஸோ ஒரு ரெட்டு கலரால், பந்தூகன்னு சொன்னாலே நம்ம வந்து பிங்க் கலர் பூன்னு சொல்லலாம், இல்லை செம்பருத்தி பூன்னு சொல்லலாம். ஸோ செம்பருத்தி பூவெல்லாம் தொடுத்து அது ஒரு மாலை போட்ட மாதிரி இருக்கான். ஸோ ரெண்டு மாலையை இந்த தேவ பெண்கள் தலையில் சூடுறாலாம் இந்த பாதத்தில் வணங்குறதுனால. சமீச்சீன்யம்ன்ற, சமீச்சீன வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கும். மந்தார மாலை ஒன்று தலையில் போராட்டத்துக்கு இந்த செவர்லி மாலை ஒரு தலையில், இப்படி ரெண்டு மாலையை சூடுகிறார்கள் இந்த தேவ பெண்கள். பாடுங்க வாசிங்க. ஸ்புரன் மத்யே சுத்தே நககிரண துக்தாப்திபயசாம் வகன் அப்ஜம் சக்ரம் நரமபி சலேகாத்மகதயா ஸ்ருதஹ மாத்ஸ்யம் ரூபம் ஸ்ரீயமபி ததானோ நிருபமா த்ரிதாமா காமாக்ஷ்யாஹ பதநளின நாமா விஜயதே. இங்கே வந்து பாதத்தை வந்து விஷ்ணுன்னுட்டான். பாதம் வேறில்லை விஷ்ணு வேறில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லாஸ்ட் லைனில் சொல்கிறார் காமாட்சியாக பத நளின நாமா. பதநளினம் 14 நளினம்னாலே தாமரை பாதம்னு அர்த்தம். ஸோ காமாட்சியுடைய அந்த பாத தாமரை, அதோடைய பேர் வந்து திரிதாமா விஜயத்தே. திரிதாமன்னு சொல்கிறது விஷ்ணுவுக்கு பேர். ஏன்னா அவர் 3 லோகத்தையும் அதிபதியாக அவர் ரட்சிக்கிறார், அதனால திரிதாமன்னு பேர். இன்னொரு விதமாக திரிதாமன்னு சொன்னோம்னா அவர் வந்து அவருடைய பாதத்திலேருந்து வரக்கூடிய கங்கை வந்து 3 லோகத்துலேயும் பெருகி ஓடுறது. ஸோ அந்த கங்கையை தன்னுடைய பாதங்களில் தாங்கினதுனால திரிதாமன், அதாவது கங்கையை தன்னுடைய பாதத்தில் 3 லோகத்தில் பாயக்கூடிய கங்கை தன் பாதத்தில் தாங்கியவர், அதனால திரிதாமன்.
ஸோ உன்னுடைய பேர் அந்த திரிதாமன்னு பேர் வச்சுக்கலாம், நீ தான் விஷ்ணு அப்படின்னு சொல்ல விஜயத்தை, அதுக்கு வெற்றின்னு சொல்லிட்டு எப்படி நக கிரண துக்த அப்தி பயசாம், அப்தின்னு சொன்னாலே கடல், பயஸ் அப்தின்னு சொன்னால் பார்க்கடல், பயன பால்னு ஒரு அர்த்தம் உண்டு, தண்ணின்னு ஒரு அர்த்தம் உண்டு, பால்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ பயசாம் அப்தி பார்க்கடலில் நக கிரண துக்தா, அதாவது இப்போ உன்னுடைய பாதத்துலேருந்து வரக்கூடிய நக கிரணங்கள் எப்படி இருக்குன்னா பார்க்கடல் போல் இருக்குது. ஏன்னா விஷ்ணு பார்க்கடலை தானே பள்ளி கொள்வார். ஸோ அது மாதிரி உன்னுடைய கால் வந்து அப்படியே நக கிரணங்களை அந்த கிரணங்களாகப்பட்ட அந்த பார்க்கடலில் சுத்தமான அந்த கிரணங்கள் மத்தியே சுரன், அதுக்கு நடுவில் வகன் அப்ஜம் சக்கரம் தரமபி. அப்போது விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். அவர் என்னெல்லாம் கையில் வச்சுட்டுருக்காரு, அப்ஜம் கையில் தாமரை வச்சுட்டுருக்காரு, சக்கரம் வச்சுட்டுருக்காரு, தரம்னா சங்கு, ஸோ சங்கு சக்கரம் இப்படி இதெல்லாம் வச்சுட்டுருக்காரு. லேகாத்மகத்தையில் சின்னம்னு அர்த்தம், லேகான்னு சின்னம். ஸோ அந்த சின்னங்களோடு கூடியவராக விஷ்ணு பார்க்கடலை பள்ளி கொண்ட மாதிரி உன்னுடைய பாதம்ன்ற என்னெல்லாம் ரேகைகள் இருக்குன்னு இருக்கு. இங்கே லேகான்னா ரேகான்னு எடுத்துக்கலாம், ரேகைகள் என்னெல்லாம் ரேகை இருக்குதுன்னு சொன்னால் தேவியோட பாதத்தில் அப்ஜ ரேகை, தாமரை ரேகை, சக்கர ரேகை, சங்கு ரேகை, இப்படி ரேகைகளோடு உன்னுடைய பாதம் விளங்குகிறது நகக்கிரணமாகப்பட்ட பார்க்கடலில். ஸோ மாத்ஸ்யம் ரூபம் ஸ்ரிதக, இப்போ தேவியோட பாதத்தில் மத்ஸ்ய ரூபமாக, அதாவது மீன் ரேகை கூட இருக்குது, மத்ஸ்ய ரேகை கூட தேவியோட பாதத்தில் இருக்குது. விஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கிறார், மத்ஸ்ய அவதாரம் எடுக்கக்கூடியவர் விஷ்ணு. ஸோ அதனால மத்ஸ்யம் ரூபம் ஸ்ரிதகன்னா ரெண்டு பேருக்கும் அப்ளை ஆகுது, விஷ்ணுக்கும் அப்ளை ஆகுது, தேவியோட பாதத்துக்கும் அப்ளை ஆகுது ரேகைங்கிற முறையில். ஸோ நிருபமாம் ஸ்ரீயமபிததானக, ஒப்புவமை அற்ற, உபமையே சொல்ல முடியாது, உபமாம் உபமையே சொல்ல முடியாத ஸ்ரீயம் ஐஸ்வர்யத்தை தாங்கிக் கொண்டு. இப்போ விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவியே அவருடைய நெஞ்சில் உட்காந்துருக்கான் இல்லையா. ஸோ ஸ்ரீதேவியை தரித்தவராக, ததானகான விஷ்ணு வந்து ஸ்ரீதேவியை தரித்தவராக இருக்காருங்க, உபமையே சொல்ல முடியாத ஸ்ரீதேவியை தரித்தவர். இங்கே பாதம் வந்து அதுக்குள்ள ஐஸ்வர்யத்தை சொல்லவே முடியாது, அப்பேற்பட்டது ஐஸ்வர்யத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பாதங்கள், அதுக்கு ஒரு வெற்றி விஜயத்தேன்னு சொல்கிறேன். मध्येषु ते नखकिरणदुग्ध अप्पिपयसां वसन्नब्जं चक्रं धरमविचलेकात्मकतया श्रितः मास्यं रूपं श्रियमभिदधानो निरुपमां श्रितामाकामाक्ष्याः இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குப்பா. நகத்ரி சன்னத்த ஸ்தபக நிச்சித ஸ்வைச்ச கிரணைஹி விஷங்கைः காமாக்ஷி பிரகடித லசத் பல்லவ ருச்சிஹி சதாம் கம்ய சங்கே सकल फल दाता सुरतरुः त्वदीयः पादोऽयं तुहिनगिरिराजन्यतनये. त्वदीयः पादो अयम्, உன்னுடைய இந்த பாதங்கள் நாலாவது லைன்ல துகினகிரி ராஜன்ய தனையே. துகினகிரினா பனிமலைன்னு அர்த்தம், துகினன பனி, துகினகிரி பனிமலை யாரு, கைலாஷ். ஸோ அந்த இமவானுடைய கிரிராஜன்ய, அந்த கிரிராஜாவாக இருக்கக்கூடிய இமமலையாக இருக்கக்கூடிய இமவானுடைய தனையே பெண்ணே, உன்னுடைய இந்த பாதங்கள் இப்போ கற்பக மரத்தோடு கம்பேர் பண்ணுறேன். உன்னுடைய பாதம் போன ஸ்லோகத்தில் விஷ்ணுன்னு விட்டார், இந்த ஸ்லோகத்தில் உன்னுடைய பாதம் கற்பக மரம்னு சொல்கிறார். இப்போ நக ஸ்ரீ சன்னத்த ஸ்தபக நிச்சிதக, நிச்சித்தம்னாலே கலெக்ஷன், எல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. என்ன கலெக்ஷன் ஆகிருக்கீங்கன்னு சொன்னான்னா நகஸ்ரீ, உன்னுடைய காலிலிருந்து வரக்கூடிய ஒளி வந்து ஐஸ்வர்யமாக ஒளியோட சன்னத்த ஸ்தபக நிச்சிதக, அதை பார்த்தா ஏதோ விளையர்னு ஒரு பூங்கொத்து வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது பூங்கொத்து, இப்போ கல்பக மரத்தில் பூங்கொத்து கொத்தாக இருக்கும் பூக்கள். ஸோ அது மாதிரி இப்போ மந்தாரம் இதெல்லாமே கல்பக விருட்சம் தான் சொல்கிறோம், மந்தாரம் பாரிஜாத்தம் எல்லாம் நிறைய மரங்கள் எல்லாமே காமனாக கல்பக விருட்சம்னு சொல்லிடுறோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த மந்தார மலர் மாதிரி விளையர்னு இருக்கக்கூடியது கற்பக மரத்தோடு பூங்கொத்து போல இருக்குது உன்னுடைய நக ஒளி. ஸ்வைஷ்ட கிரணைகி, அப்படி உன்னுடைய கிரணங்களால் அந்த கல்பக விருட்சத்தோடு பூக்கள் மாதிரி இருக்குது. பிஷங்கைகி காமாட்சி பிரகடித லசத் பல்லவ ருச்சிகி, இப்போ கற்பக மரத்தில் துளிர் இலைகள்லாம் இருக்கும்,
அதெல்லாம் பார்த்தா அப்படியே லேசாக ஒரு இளம் ரெட்டு கலரில் இருக்கும் இல்லையா, அப்போ அது பிஷங்கன்னு சொல்கிறான். நார்மலாக யூஸ்வலாக பாதத்தாமரைன்னு ரெட்டு சோனிம்னா எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பிஷங்கான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. பிஷங்கான்னு சொன்னால் எல்லோயிஷ் ரெட்டு. ஏன்னா தேவியோட மேனி வந்து பொன்மேனி, அந்த பாதங்களும் அப்படியே பொற்பாதங்களாக தான் இருக்குது. ஸோ அதனால இங்கே பிஷங்கான்னு சொல்கிறார். பிஷங்கான்னு அந்த ரெட்டோடு சேர்ந்த ஒரு பொன்கலர். ஸோ அப்படி அதை பார்த்தா கற்பக விருட்சத்தோடு பல்லவன்னா துளிர் இலையோடு கலராட்டமாக உன்னுடைய பாதங்களோட கலர் இருக்குது. ஸோ கற்பக மரத்தோடு பூக்கு நகைக்கிரணம், அவளுடைய பாதத்தோடு கலர் அதோட துளிர். சதாங்கம்யக, அதாவது சத்துன்னு சொன்னால் 2 அர்த்தம் உண்டு. ஒன்று சாதுக்கள். ஸோ தேவியோட பாதத்தை யார் போய் அடைவா? இது எல்லா சாதுக்களும் தேவியோட பாதம் நம்மளுடைய ஹிருதயத்தில் வந்து இருக்கணேன்னு சொல்லிட்டு சாதுக்கள் எல்லாம் தேவியை தியானம் பண்ணிட்டு அவர்களால் அடையக்கூடிய பாதங்கள். இப்போ கற்பக விருட்சத்தை யார் போவான்னு பார்த்தா சதாங்கம்யகன, சத்துன பிராணி. எல்லா பிராணிக்குமே சத்துன்னு ஒரு பேர் உண்டு. சத்துனா பிராணின்னு ஒரு அர்த்தம். ஸோ சகல பிராணிகளுக்குமே கற்பக விருட்சம் ஆசையாக இருக்கும். எதாவது தரமாட்டல கற்பக விருஷத்துலேருந்து நமக்கு எதாவது கிடைக்காதா? ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்குமே கற்பக விருஷம். அதனால சகல பலதாத்தா சுரதருகு, எல்லா பலன்களையும் தாத்தா கொடுக்கக்கூடிய அந்த சுரதரு தேவலோகத்து மரமான கல்பக விருட்சமாக அகம் சங்கே, நான் சந்தேகம் அடைகிறேன். அவருடைய பாதத்தை பார்த்தா எனக்கு கல்பக விருட்சம் போல தோன்றதுன்னு பாடுறாரு இங்கே மூக்க கவி. நகஸ்ரீ சன்னத்த ஸ்தபகநிகிதஹ ஸ்வைச்சகிரணைஹி விஷங்கைஹி காமாக்ஷி பிரகடிதலசத் பல்லவர்ஜிஹி சதாம் கம்யஹ சங்கே சகல பலதாதா சுரதருஹு த்வதீயம் பாரோக்யம் வதத்குர்வன் மாஞ்சீரஜ கலகலைஹ கர்மலஹரி ஹவீஷி ப்ரோதண்டம் ஜ்வலதி பரமஜ்ஞானதஹனே மஹீயான் காமாக்ஷி ஸ்புடமஹசி ஜோஹோதி சுதியாம் மனோவேத்யா மாதஹ தவ சரணயஜ்வாகிருதுதே. லாஸ்ட்ல என்ன பாருங்க, தவ சரண யஜ்வான்னு சொன்னால் யாகம் செய்பவர். ஸோ யாக கர்த்தாக்கு யஜ்வான்னு பேர், யாகத்தை செய்யக்கூடியவர். ஸோ தவ சரண யஜ்வா, உன்னுடைய பாதமே இப்போ யாகம் பண்ணுறது. ஸோ அவர் தான் யாக கர்த்தா யஜமான். கிரிசுதே, மலையரசன் மகளே என்ன பண்ணுறது? இப்போ வந்து யாகத்துக்கு என்னெல்லாம் வேணும்? முதல்ல ஒரு மேடை வேணும். ஸோ மேடை என்னதுன்னு பார்த்தா மனோவேத்யாம். ஸோ முனிவர்கள்லாம் மனசில் ஒரு மேடை அமைச்சுக்கிறான். ஸோ அந்த மேடையில் தான் தேவி வந்து உட்காந்து யாகம் பண்ணுறது. ஸோ அதனால் மனோவேத்யாம், முனிவர்களோட மனசுள்ள வேதின்னா மேடைன்னு அர்த்தம். ஸோ யாக மேடையாக அந்த முனிவர்களே மனசு இருக்குது. அப்புறம் மந்திரம் வேணும். யாகத்துக்கு மந்திரம் சொல்ல வேண்டாமா? அப்போ மாஞ்சீர கலகலைகி வஷட்குர்வன்ட்டார். மாஞ்சீரம் சொன்னால் மஞ்சீரமாகப்பட்ட கொலுசுலேருந்து வரக்கூடிய கலகலகலான சத்தம். இந்த சத்தம் தான் வஷட்காரம் முதலிய மந்திரங்கள், யாகத்துக்குள்ள மந்திரங்களாக அந்த உன்னுடைய காலிலிருந்து வரக்கூடிய கொலுசில் உள்ள சத்தமாகப்பட்டது மந்திரமாக இருக்கிறது. கர்மலகரி ஹபீம்ஷி. இப்போ முனிவர்களோட மனசில் உட்காந்து அந்த யாக மேடையில் அவள் உட்காரும்போது என்னாருது? அவளுடைய கர்மங்கள் எல்லாம் தொலைஞ்சு போய்டுது. அதுதான் ஆகுதி ஆகிறது. கர்மங்கள் செய்யப்பட்ட கர்மங்கள் எல்லாமே ஹவிஸ்ன்னு சொன்னால் என்னது? அதை ஆகுதியாக கொடுக்கக்கூடியது யாகத்தில். அப்போ எது யாகத்தோட ஆகுதின்னு சொன்னால் கர்மலகரி, வரிசையாக பண்ணக்கூடிய கர்மங்கள், அது புண்ணிய கர்மம் பாப கர்மம் ரெண்டுமே தொலையணும் மொத்தத்தில். ஸோ அந்த கர்மங்கள் எல்லாமே ஹவிஸாக மாறுகிறது. அது எங்கே கொடுக்குறோம்? புரோத்தண்டம் ஜுவலதி உத்தண்டம் ஜுவலதி பரம ஞான தகனே. தகனன்னா அக்னின்னு அர்த்தம், எரிக்கக்கூடியது அக்னி. ஸோ அக்னிலாம் ஆகுதி கொடுப்போம். இங்கே என்ன அக்னி? ஞானாக்னி. தேவியோட பாதத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஞான போதம், அந்த அறிவு, அந்த ஞானாக்னியில் தான் இந்த கர்மங்கிற எல்லாத்தையுமே ஆகுதியாக கொடுக்கப்படுகிறது. உத்தண்டம் ஜுவலதி, அது அப்படி ஞானம் அப்படி கொழுந்து விட்டு எரிகிறது. ஸோ அந்த ஞானமாக தேவியிட்டிருந்து யாக கர்த்தாவே ஜொலிக்கிறார். அந்த யாக கர்த்தாவாக பாதமே ஜொலிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அக்னியில் இந்த கர்மங்கிற ஆகுதியெல்லாம் கொடுத்து காமாட்சி
மகியான் ஸ்புடமகசி ஜோஹோதி சுதியாம். ஸோ இப்படியாக அந்த பாதங்கள் ஒரு யாகத்தை பண்ணுகின்றன. சுதியா மனோவேத்யாம், நல்ல புத்திசாலி உடையவர்கள், பண்டிதர்கள், விவேக்கிகள், அவர்களுடைய மனோவேதியில் உட்காண்டு இந்த பாதங்கள் ஆகப்பட்டது. மகியான் ஜோஹோதி, மகத்தான ஒரு யாகத்தை, ஜோஹோத்தின்னு சொன்னாது ஜுஹ்வனம் சொன்னாலே யாகத்தை கொடுக்க, யாகம் செய்யப்படுகிறது அர்த்தம். ஸோ யாகம் ஜோஹோதி, ஜோஹோதி செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்புடமகசி, அப்படிப்பட்ட ஒளிமயமான அந்த பாதங்கள் அந்த தன்னுடைய ஞானாக்னியில் அப்படி ஒரு யாகத்தை அந்த பாதமே பண்ணுறது. அதாவது நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடுறதுங்கிற அந்த பாதத்தோட ஒளி, ஞான ஒளியில் யாக கர்த்தாவாக இருந்து தேவியே நம்முடைய பாவத்தெல்லாம் எரிச்சு விடுறான்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. வஷத்குர்வன்மாஞ்சீரஜ கலகலன்ஹி கர்மலதரி கவின்ஷி ப்ரோதண்டம் ஜ்வலதி பரமஞானதஹனே மஹீயான் காமாக்ஷி ஸ்புடமஹசி ஜோஹோதி சுதியா மனோவேத்யா மாதஹ தவ சரணயஜ்வாகிரிசுதே. மகாமந்திரம் கிஞ்சித் மணிகடகநாதைः மிருது ஜபன் க்ஷிபன் திக்ஷு ஸ்வச்சம் நகருச்சிமயம் பாஸ்மனரஜः நதானாம் காமாட்சி பிரகிருதிபட்டுः உச்சாட்ய மமதா பிஷாச்சீம் பாதோயம் பிரகடயதி தே மாந்திரிக தசாம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் லைனில் பாருங்க, பாதோ அயம், இந்த பாதங்கள் மாந்திரிக தசாம் தே பிரகடயதி, நீ மந்திரவாதின்னு சொல்கிறதா. இந்த பாதங்கள் இப்போ மந்திரவாதி ஆகிடுது. போன ஸ்லோகத்தில் யாகம் பண்ணுறது பாதங்கள், இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா மந்திரவாதியாக ஆகிடுறது. எதுக்கு மந்திரவாதி ஆகுதுன்னு சொன்னால், பிசாச்சுகளை விரட்டுறதுக்கு தானே மந்திரவாதி யூஸ் பண்ணுவா. அவள் இந்த இதெல்லாம் உச்சாடனெல்லாம் பண்ணி, நீ போ, இவள் உடம்புல இருக்கியா, போ போ வெளியில் போனாலும் சொல்லுவா இல்லையா, அது மந்திரவாதியோட வேலை. ஸோ அந்த மந்திரவாதியோட வேலை. இதை பார்த்தா நமக்கு தயாசதகம் படிக்கிற வச்சு ஞாபகம் வருது. தயாசதகத்தில் என்ன சொல்லுவார், தயாதேவியே நீ பக்கத்தில் இருக்கும்போது உயர்ந்த சாஸ்திரங்களையெல்லாம் படைச்சார் பகவான். நீ அதுவே கொஞ்சம் தள்ளி போன உடனே பார்த்தாரு, இந்த கெட்டவர்களுக்கான மந்திரங்களையும் அவரே தான் உண்டாக்குறார். எல்லாமே அவர் தானே பண்ணியாகணும், நல்லது கெட்டது எல்லாமே உலகத்தில் அவர் தானே படிக்கணும். ஸோ நீ கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும்போது தன் இஷ்டம் போல் வேணுங்கிறது வேண்டாங்கிறது எல்லாத்தையுமே அவர் படிச்சு விட்டார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா. அது மாதிரி இங்கே தேவி நல்லவாளுக்கு உட்காந்து யாகம் பண்ணி எல்லாத்தையும் கர்மத்தை இருக்கிறா. அதே கெட்டவர்களுக்கு அவளுக்கு பிசாச்ச மந்திரவாதியாக தான் மந்திரத்தை வச்சு தான் ஓட்டணும். அதனால் அவள் மந்திரவாதி ஆகிடுறா இப்போ பாதங்கள். ஸோ கிஞ்சித்து மணி கடகநாதைஹி, கிஞ்சித்துனா ஏதோ கொஞ்சம் மணி கடகம்னு தண்டை. ஸோ காலில் தண்டை போட்டுட்ருக்கா, அதில் மணிகள் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மணிகள் எல்லாம் ஜில் 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 சத்தம் போடுறது. அந்த நாதம், அந்த நாதத்தினால தான் மகாமந்திரம். இது ஒரு மகாமந்திரத்தை ஜபிக்கிறது. எது மந்திரவாதி ஜபிக்கிற மாதிரி ஜபிக்கிறது. ஜபிச்சு ஜபித்து கொண்டு க்ஷிபன் ஸ்வச்ச நகருச்சிமயம் பாஸ்மனரக சிவன். அதாவது மந்திரவாதி என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு நல்ல விபூதி எடுப்பான். விபூதி எடுத்து சுற்றி ஹூம் பட் அப்படின்னு அப்படி போடுவான், அந்த பிசாசு மேலே போடுவான். அதை மாதிரி இந்த நக ஒளி இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ விபூதி. பாஸ்மன ரஜகான்னுட்டான். பஸ்மம்னு சொன்னான்னா விபூதிக்கும் பஸ்மம் தான், சாம்பலுக்கும் பஸ்மம் தான். ஸோ ஆக்சுவலாக மனித உடலோடு எரிச்ச இது தானே சாம்பலாக பூசிக்கிறார் சிவனே. ஸோ அப்படிப்பட்ட பாஸ்மன ரஜக, அந்த விபூதி, அந்த சாம்பலாக உன்னுடைய நக்கருச்சி, அது வெள்ளையாக இருக்கல விபூதி, அது மாதிரி வெள்ளையாகப்பட்ட உன்னுடைய பாத ஒளிதான் இந்த பிசாச்சுகளுக்கு மேலே போடக்கூடிய அந்த விபூதி, பாத தூளி தான் அந்த விபூதி அப்படிங்கிற க்ஷிபன் திச்சு. எல்லா திசையிலையும் ஓடிப்போன்னு விரட்டுறதான் இந்த ஒளியாகப்பட்டது. அந்த பிசாச்சை விரட்டுறதான். காமாட்சி, காமாட்சி நதானாம் பிரகிருதி பட்டுகு உச்சாட்டிய மமதா பிசாச்சி. இப்போ இது என்ன பிசாச்சை விரட்டுறது? அவன் மந்திரவாதி என்ன பண்ணுவான், பிசாச்சு பிடிச்சிருக்குன்னு விரட்டுவான். இந்த பாதங்கள் என்ன பிசாச்சை விரட்டுறதுன்னா மமதா பிசாச்சின்னுட்டான்.
என்னோடு என்னோடு என்னோடுன்னு எல்லாரும் சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே, அது ஒரு பிசாச்சு நம்மகிட்ட இருக்கு. நான் என்னோடுன்னு அந்த பிசாச்சை இந்த பாதங்கள் விரட்டுறது மந்திரவாதி வேலை பண்ணி. ஸோ பிரகிருதி பட்டு ரொம்ப சாமர்த்தியம் இருக்குது. பிரகிருத்தியாகவே நேச்சுரலி உன்னுடைய பாதங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு மந்திரவாதியாக இருந்து உச்சாடனம் தான், உச்சாடன மந்திரங்கள் தான் இதெல்லாம். விரட்டி விடுறதுக்குள்ள மந்திரங்கள்லாம் உச்சாடன மந்திரம்னு பேர், விரட்டி விடுறதுக்கு. ஸோ இங்கே நமக்குள்ள மமதாங்கிற அந்த பிசாச்சை, என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய அந்த மமதா பிசாச்சை இந்த பாதங்கள் நக ஒளியாகப்பட்ட அந்த பஸ்மத்தினாலும் விபூதியினாலும் தன்னுடைய அந்த நாதம், அந்த மந்திரங்களாலும் கால் தண்டையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியாகப்பட்ட நாதத்தினாலும் விரட்டி விடுறது நம்மளுடைய என்னுடையங்கிற அந்த மமதாவை விரட்டுறது சொல். மகாமந்திரம் கிஞ்சித் மணிகண்டநாதைஹ மிருதுஜவன் கிபந்திச்சோஸ்பஜ்ஜம் நகருதிமயம் பாத்மனரஜः நானாகாபாக்ஷி பிரகிருதிபட்டுः உச்சாட்ய மமதா பிசாச்சீம் பாதோயம் பிரகடயதி மாந்திரிகதசாம். ஸ்ரீ ஜெகதம்பாய நமः. उदीते बोधेन्दौ तमसि नितरां जग्मुषि दशां दरिद्रां कामाक्षी प्रकटम् अनुरागं विदधति सितेनाच्छायाङ्गं न करुचि पटेन अङ्घ्रियुगली पुरन्द्रिते माधव स्वयमधितरत्वेव हृदयम्. ஸோ உதீத்தே போதை இந்த இப்போ இதில் என்ன கம்பேர் பண்ணுறாருன்னா அவரோட தாட்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்படியே ஒரு அபிசாரிக்கைன்றார். பாதமே ஒரு அபிசாரிக்கைன்றார். அபிசாரிக்கான்னு சொன்னால் அபிசரதி மொள்ள நைஸாக போகிறதுன்னு அர்த்தம். அபிசாரத்தின்னா மெதுவாக யாருக்கும் தெரியாமல் போகிறதுன்னு அர்த்தம். அதான் அபிசாரிக்கான்னு சொன்னால் தன்னுடைய லவ்வரை பார்க்குறதுக்கு ஒருத்தி போனால் எப்படி போவா, முக்காடெல்லாம் போட்டுண்டு யாருக்கும் தெரியாமல் ராத்திரி வேளையில் மெதுவாக போவான், தன்னோட லவரை போய் தேடி போவான். இப்போ இந்த பாதம் தான் இந்த அபிசாரிக்கை. யாரை தேடி போனோன்னு சொன்னால் என்னுடைய மனசு தான் உன்னோட லவருங்கிற. மூக்கர் என்ன சொல்கிறாரு, என்னோட மனசு தான் உன்னோட லவரு, நீ பாதமே நீ அபிசாரிகை மாதிரி மொள்ள தேடி தேடி என் மனசில் வந்து உட்காந்துடுன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ தமசி நிதராம் ஜக்முதி தசாம் தரித்திரம். அதாவது தமஸ்னா இருட்டு இல்லையா. ஸோ இருட்டு நேரத்தில் ஒரு தரித்திரம் தசாம் ஜக்முஷி. எப்பவுமே இருட்டுங்கிறது ரொம்ப யாருமே விரும்பாத ஒரு நிலை தான். தூக்கிறதுக்கு தான் அது தமஸ் குணம், அது தூங்கிறதுக்கு தான் லைக்கே தவிர மற்றபடி அது ஒரு தரித்திரமான ஒரு நிலைமை. அது ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு துன்பம், அதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு எப்போவுமே சூரியன் உதிக்காட்ட என்ன ஆகுது இல்லையா, சூரியன் வேறு ஊருக்கு போயிட்டானா இங்கே என்ன ஆகுதுன்னு ஒரு ஸ்லோகமே நம்ம பார்க்குறோம் சூரிய சதகத்தில். ஸோ அப்படி அந்த ஞானம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியது அந்த தமசுங்கிறக்கூடியது. அந்த ஒரு தரித்திரமான ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைமை. அந்த ஒரு நிலைமையில் உதீத்தே போதை இந்தவு, இங்கே போதை இந்துங்கிறது இங்கே சந்திரன் வந்துடுறேன். அப்போ என்னாச்சு, ரொம்ப இருட்டாக இருக்கிற நேரத்தில் லேசாக ஒரு ஒளியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்து சந்திரன், அந்த சந்திரன் உதிக்கிற நேரத்தில் ஹே காமாட்சி பிரகடம் அனுராகம் விதததி, நல்ல வெளிப்படையாக லவ்வை காட்டுறதுக்கு. ஸோ அன்பை காட்டணும், அன்பை வெளிப்படுத்தி கொண்டு. அனுராகம் சொன்னால் லவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த லவ்வை வெளிப்படுத்தி கொண்டு பிரகடமாக வெளிப்படுத்தி சிதேன ஆச்சாதி அங்கம். இப்போ என்னாச்சு, ஒரு வெள்ளை முக்காடு போட்டுருக்கா இந்த பொம்பளை. என்ன பண்ணியிருக்கா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வெள்ளை விளையேறுன்னு ஒரு முக்காடு போட்டுட்டா. சந்திர ஒளியில் அந்த ஒளியில் அது வெள்ளையாக தெரியட்டுமேன்னு நினச்சிண்டா போல் இருக்கு. ஸோ சிதேன ஒயிட்டு, அதனால ஆச்சாத்தியனை மூடிக்கொண்டு அங்கங்களை மறைத்து கொண்டு. இப்போது இதையே கம்பேர் பண்ணுவோம். இப்போ பாதம் அப்படியே ரெட் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சிவந்த கலர் அதுதான் லவ். அனுராகம்ங்கிறது பாதத்தோட சிவப்பு தான், அது லவ்வை வெளிப்படுத்துறது. அந்த சிவப்பு கலரை லவ்வோடு சேர்த்துக்க வேண்டிதான். ஸோ அந்த சிவந்த கலருடைய அந்த உன்னுடைய பாதங்கள் இந்த அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய, நான் ரொம்ப அஜ்ஞானத்தில் இருக்கேன், நான் தமஸில் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது போத இந்தௌ உதித்தே, அதாவது ஒரு ஞான ஒளி உன்னோட பாதத்தில் ஞான ஒளி வரும். அப்படி அந்த ஞான ஒளியோடு கூட நீ என்ன பண்ண, நகருச்சி பட்டேனா, உன்னுடைய நகங்களோட ஒளி ஒயிட்டு, அதான் சந்திரன். ஸோ நகருச்சி, ருச்சின கலர், உன்னுடைய நகங்களுடைய அந்த ஒளியினால்
நீ உன்னுடைய அந்த சிவந்த அனுராகத்தை மறைத்து கொண்டு மெதுவாக வந்து அங்கிரியுகளி உன்னுடைய இரு பாதங்களையும் புரந்திரி தே மாதக புரந்திரின்னு கூப்பிடுற அங்கிரியுகளி புரந்திரி புரந்திரின்னா பட்ட மகிழ்ச்சி சிவனுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள். ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த பாதங்கள் மாதக தவ அங்கிரியுகளி உன்னுடைய 2 பாதங்களும் ஸ்வயம் அபிசரதீவ ஹிருதயம் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்கட்டும். எப்படி அபிசாரிக்கை தன்னுடைய லவரை பார்க்க ராத்திரி வேளையில் வெள்ளை முக்காடு போட்டுண்டு லவ்வை வெளிப்படுத்தின்னு அப்படி போகிறாளோ அது மாதிரி பாதங்களாகப்பட்ட அந்த சிவந்த கலர் வெள்ளையான நகருச்சியோடு கூட என்னுடைய ஹிருதயத்தில் மெதுவாக வந்து உட்காந்துருட்டோம்னு சொல்கிறேன். उदिते बोधेन्तौ तमसि नितरां जग्मुषिदशां दरिद्रां कामाक्षी प्रकटमनुरागं विदधति सितेनाच्छाद्याङ्गं नखरुचिपटेनाङ्घ्रियुगळी पुरन्द्रीते मातः स्वयमविसरत्येव हृदयम् சிதேன ஆச்சாத்திய அங்கம். ஆச்சாதனம்னா மூடி படுக்கைன்னு அர்த்தம், மூடுறது. ஓகே. த்ரிநாரம்ப சம்பன் நளின விபினானாம் அபிநவஹ விகாசோ வாசந்தஹ சுக விபிகலோகஸ்ய நியதஹ பிரதோஷः कामाक्षी प्रकट परमज्ञान शशिनः चकास्ति त्वत्पाद स्मरण महिमा शैलतनये. ஓகே. தின ஆரம்ப சம்பத்து, அதாவது கால வேளையில் காலங்கத்தால் சூரியன் உதிக்கிறோச்சு அப்படியே நல்ல பிரகாசமாக இருக்கு இல்லையா. அப்போ தின ஆரம்பத்துக்கு காலம்பர வேளையில் ஒரு சம்பத்தாக நமக்கு சொத்தாக என்ன இருக்குன்னா நளின விபினானாம் அபிநவக விகாசக. அப்போது சூரியன் இது உதித்த உடனேயே நளின விபினம்னு சொன்னால் தாமரை காடுன்னு அர்த்தம். நளினம்னா தாமரை, விபினா காடு. ஸோ தாமரை காடெல்லாம் பூத்து குலுங்கிடும். காலம்பர சூரியனை பார்த்த உடனே தாமரைலாம் விகசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தாமரை காடு வந்து அப்படியே பிரகாசமாக அபிநவ விகாசக, விகாசம்னே மலர்ச்சி. ஸோ தாமரை காடுகள்லாம் ஒரே சந்தோஷமாயிடுறது, புதுசாக மலர்ந்து அப்படி போயிடுறது. அப்போது உன்னுடைய பாதங்கள் கால வேளையில் அது எப்படி இருக்குன்னா சூரியனை போல் இருக்குன்ற. சூரியனை போல கால வேளையில் அந்த அந்த பாதங்கள் வந்து அந்த தாமரை பாதங்கள் அப்படி விகசிச்சுன்னு இருக்கு. தாமரை பாதங்களே தன்னுடைய சூரிய ஒளியை காட்டுற மாதிரி இந்த போதேந்தூர் முன்னாடி இந்துவை சொன்னார். இப்போ வந்து சூரிய ஒளி கால வேளையில் சூரிய நடமாக இருக்குது பாதங்கள். அப்புறம் அதுவே தாமரை மலர்விக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். இதுவே சூரியன் சொன்னால் என்னது, இதனாலேயே தாமரைகள்லாம் விகசித்து கொண்டிருக்கும். சுகவி பிகலோகசிய நியதவாசந்தகன்னுட்டா. ஸோ பிகலோகம், பிகலோகம் சொன்னால் பிகன குயில், குயில் போல கூவுகின்ற அந்த கவிகள் பண்டிதர்கள். ஸோ கவிகள் எல்லாம் நிறைய பாட்டு இதெல்லாம் தேவி மேலே சோஸ்திரம் எல்லாம் பண்ணுவா இல்லையா. ஸோ அவளுக்கு அந்த வார்த்தைகளில் வந்து குயில் போன்ற இனிமையான வார்த்தைகள் வெளியில் வரலாம். அப்படியே அதுக்கு நியத்தக வாசந்தக. உன்னுடைய பாதம் எப்படி இருக்குன்னா வசந்த காலமாக இருக்குது. ஏன்னா வசந்த காலத்தில் தான் குயில் ரொம்ப ஆசையாக போகும். இல்லாட்ட என்ன பண்ணுவோம், குயிலோட சத்தமே இருக்காது. மற்ற நேரத்தில் வசந்த காலம் வரலன்னு என்ன, முட்டையை கூட காக்கா விடுதலில் கொண்டு போட்டுட்டு போயிடும், காக்கா வளர்த்துக்கட்டுன்னு சொல்லிட்டு குயில். ஸோ அந்த மாதிரி குயிலோட சத்தம் நன்னா வர்ணமான இனிமையாக கேட்கணுமான வசந்த காலம் தான் வேணும். ஸோ அந்த கவிகள் பண்டிதர்களாகப்பட்ட அந்த கவிகள் அவர்களுடைய அந்த பிகலோகம், அவர்களுடைய குயில் போன்ற அந்த வார்த்தைகள் வெளியில் வரத்துக்கு உன்னுடைய பாதமே வசந்த காலம். காமாட்சி பிரகட பரம ஞான சசினக. எப்போ ஞான சசி, ஞான சந்திரன். இப்போ சசின்னு சந்திரன். ஸோ சாயங்கால வேளை பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் சொன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி நைட். அது பிரதோஷ காலம் வந்தாச்சாலே இருள் வரப்போகிறதுன்னு அர்த்தமாயிடுறது. ஸோ இந்த பாதத்தோடு ரெட் கலர் இருக்கிறதுனால தான் அது பிரதோஷம்னு சொல்கிறார் அவர். இந்த பாதம் இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த நைட் வரும்போது பிரகட பரம ஞான சசினக, அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறது. ஸோ காலம்பர சூரியனாக இருக்கக்கூடிய இந்த ஒளியே, இந்த பாதங்களே ராத்திரி வேளையில் அது சந்திரன் ஆயிடுறது, ஞானமாகப்பட்ட சந்திரனாக இருக்கிறது. சகாஸ்தி, சகாஸ்தினா விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஞான சந்திரனாக விளங்கிறது. தொத் பாத ஸ்மரண மகிமா சைலத்தனையே. ஸோ இப்படியாக உன்னுடைய பாதத்தை நான் ஸ்மரிக்கிறேன்றார். அவரே ஸ்மரிக்கிறார்.
உன்னுடைய பாதத்தை அப்படி நினச்சிக்கும் போதே இந்த மாதிரிலாம் எனக்கு தோன்றதே. ஹே சைலதனியே, இமவான் மகளே கூப்பிட்றேன். लीलारम्भस्वम्पन् नलिनविपिनानाम् अभिनवः विकासो वासन्तः सुखविधिकलोकस्य नियतः प्रदोषः कामाक्षी प्रकटपरमज्ञानशशिनः चकास्ते त्वत्पाद स्मरणमहिमा शैलतनये धृतच्छायं नित्यं सरसिरुहमैत्री परिचितं निदानं दीप्तीनां निखिल जगतां बोधजनकं मुमुक्षूणां मार्ग प्रथनपटु कामाक्षि पदवीं पदं ते पातङ्गीं परिकलयते पर्वतसुते. திருத்தச்சாயம் இல்லையா, அதான் வந்துட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ இதில் பாதத்தை சூரியன் திருப்பி சூரியனை சொல்கிறார். திருதச்சாயம் நித்தியம் சரசிருக மைத்ரி பரிசித்தம். சரசிருகன்னு சொன்னா, சரசின்னு சொன்னால் நீர்நிலைன்னு அர்த்தம். அதுலேருந்து ருகா தோன்றக்கூடியது என்னது? தாமரை. ஸோ சரசிருகான தாமரை. ஸோ அதோடைய மைத்ரி பரிசித்தம், அதோடைய ஃப்ரெண்டு. ஸோ தாமரை யாரோட ஃப்ரெண்டு? சூரியனுக்கு தான் ஃப்ரெண்டு. ஸோ மைத்ரி பரிசித்தம், பரிசித்தம்னா பரிச்சயமான, சரசீருகம் என்று சொல்லக்கூடிய தாமரைக்கு பரிச்சயமான அந்த சூரியனாகப்பட்ட பாதங்கள். ஸோ திருதச்சாயம், அது சாயம்னா ரெட் கலர். ஸோ அந்த மாதிரி சூரியனை போன்ற அதுக்கு தாமரைகளை மலர்விக்கக்கூடியதாக உன்னுடைய தாமரை பாதம் விளங்குகின்றன. தீப்தினாம் நிதானம். தீப்தினாம்னா ஒளி, ஒளியின் இருப்பிடம். இங்கே சூரிய ஒளியோடு இருப்பிடம்னு எடுத்துக்கணும். ஸோ சூரிய ஒளியோடு இருப்பிடம். திருதச்சாயம்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் அங்கே எப்படி வருதுன்னு சொன்னால், சாயாதேவி தான் சூரியனுடைய மனைவி இல்லையா. ஸோ சாயாதேவியோடு கூட இருக்கக்கூடிய சூரியனை போல உன்னுடைய பாதம் ரெட் கலரோடு கூட இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாங்க. திருதச்சாயம் நித்தியம் தீப்தினாம் நிதானம். அப்படி சூரியன் சாயையோடு இருக்கிற மாதிரி உன்னுடைய பாதங்கள் ரெட் கலரோடு அந்த தாமரையை மலர்விக்கக்கூடிய தாமரை பாதங்களாகவே உன்னுடைய தாமரையும் இருக்கிறது. நிக்கில ஜெகதாம் போத ஜனகம். எல்லா உலகத்தையும் அப்படியே எழுப்புறது. சூரியன் அந்த தான் எல்லாருமே எழுந்திருக்க போறா. அந்த விழிப்பை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. போத ஜனகங்கிறது ரெண்டு, முழிக்கிறது, எழுந்திருக்கிறது. இன்னொன்று போதன ஞானம். ஸோ ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். பாதங்களும் அந்த வேலையை பண்ணுறது. முமுக்ஷூனா மார்க்க பிரதனப்பட்டு, அதாவது முமுக்ஷுக்களுக்கு எங்கே போனோம்? மோட்சத்துக்கு போனவா. ஸோ மோட்சங்கிறது சூரிய மண்டலத்தை தாண்டி போன அந்த அர்ச்சிராதி மார்க்கம் பாகவத்தில் படிக்கிற வருஷம் நம்ம பார்ப்போம். அவள்லாம் சூரிய மண்டலத்தை தாண்டி போவா. போய் சந்திரமண்டலம், சந்திரமண்டலத்தை கூட அதையும் தாண்டி போகணும் முமுட்சுக்கள். சந்திரமண்டலம் போனான்னா திருப்பி வர வேண்டியிருக்கும். ஸோ அந்த தூம மார்க்கத்தில் போனால் சந்திரமண்டலத்தோட ஸ்டாப்பு. சந்திரமண்டலத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திருப்பி வரலாம். சூரிய மண்டலத்தை தாண்டி போகிறதுக்கு காமாட்சி இது சூரிய மண்டலமாக தானே இருக்குது. தாமரை சூரியனோடு கம்பேர் பண்ணுறா. அப்போ உன்னுடைய பாதங்கள் மோட்ச வழியை காட்டுறது. மார்க்க பிரதனான ஷோ பண்ணுறது, காட்டுறது. ஸோ பட்டு, அந்த பட்டுன்னு சாமர்த்தியமுடைய பதவியும், அப்படிப்பட்ட பதவியோடு கூட பதம் தே பாதங்கீம். பாதங்கின்னு இங்கே தான் வருது. பாதங்கான்னு சொன்னால் சூரியன் ஒரு அர்த்தம் இல்லையா. பதங்கன், பதங்கன்னா சூரியன் ஒரு அர்த்தம். ஸோ பாதங்கீம்னா சூரியனுடைய மண்டலம். ஸோ சூரிய மண்டலத்துடைய அந்த வழியை தாண்டி இந்த சூரிய பிரகாசத்தோடு என்னை தாண்டி போங்கோன்னு அந்த பாதம் வழிகாட்டுதான். அப்படி வழிகாட்டுறதுக்கு உள்ள அந்த மோட்ச ஆக்ரகிகள், அதாவது விரும்பக்கூடிய அந்த முமுட்சுக்களுக்கு பரிகலையத்தேன்னு சொன்னால் பாதங்கியும் பரிகலையதேன்னு விட்டார். சூரிய மண்டலத்தையே விழுங்கக்கூடிய அளவுக்கு பரிகலனம் பண்ணுறதுன்னா மொத்தமாக விழுங்கிடுதுன்னு அர்த்தம். ஸ்வாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம் பரிகலனம். ஸோ உன்னுடைய பாதம் அந்த சூரியனே விழுங்கக்கூடிய அளவு மோட்சம் வரைக்கும் காட்டிவிடுதுங்கிற. இப்போ சூரிய மண்டலம் சூரிய மண்டலம் வரைக்கும் தான் வழிகாட்டும். அதை தாண்டி போனதுக்கப்புறம் சூரிய மண்டலத்தோட ஒளியெல்லாம் கிடையாது. சூரிய மண்டலத்தோட ஒளியெல்லாம் அதுக்கு மேலே கிடையாது. அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு என்னென்னா பாதத்தோட ஒளி தான் வேணும். அப்போது அந்த சமயத்தில் சூரியனாக கம்பேர் பண்ணின அந்த தாமரை பாதம் சூரியனையே முழுங்கிட்டு அதுக்கு மேலேயும் மோட்ச மார்க்கத்தை வழிகாட்டுறது அப்படிங்கிற. பரிகலத்தே பர்வத சுதே, பர்வதராஜனான ஹிமவான் மகளே, உன்னுடைய பாதம் சூரியனையும் வெல்கிறதுன்னு சொல்கிறேன்.
तरसि युग मैत्री परिचितं निदानं दीप्तीनां निखिल जगतां बोधजनकम् मुमुक्षूणां मार्ग प्रतनपटु कामाक्षि पदवीं पदं ते पादङ्गीं परिकलयते पर्वतसुते. ஒண்ணு போலாமா மேம்? ஒண்ணு போலாம். 13 தானே இருக்கு டைம் ஆலே. இல்ல 22 शनैस्तीर्त्वा मोह अम्बुदिम् अत समारोढु मनसः क्रमात् कैवल्य आख्याम् सुकृति सुलभाम् सौधवलभीम् लभन्ते निःश्रेणीम् इव झटिति कामाक्षि चरणम् पुरश्चर्याभिहिते पुरमतन सीमन्ति जनाः. ஸோ ஷனைஹி தீர்த்துவா மோகம் புதிம், அதாவது ஷனைஹின மெதுவா, ஷனைன மெதுவாக மோக அம்புதிம் தீர்த்துவா, மோகமாகப்பட்ட பெரிய கடல். அம்புதின தண்ணியோட ஒரு கூட்டம், அப்போ அம்புதின கடல்னு அர்த்தம். ஸோ மோகமாகப்பட்ட அந்த கடலை தாண்டணும். அப்போ தான் மோகத்தை தாண்டினா தான் பகவான் அடைய முடியும். ஸோ அதான் சமாரோடு மனசக்கா இந்த மோகத்தெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம எல்லாம் மேலே போனோம்னு மனசு வச்சுட்டு இருக்கா யார்? முனிவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ரிஷிகள் தான் அவள் என்னென்னப்பா இந்த மோகத்தில் மாட்டிக்கப்படாது, நம்ம இதெல்லாம் தாண்டி போயிடணும் அப்படின்னு சமாரோடு மனசக, அதை தாண்டுவதற்கு ஆசையுடைய மனசை உடையவர்கள் கிரமாத் கைவல்யாக்கியாம் மெதுவாக கொஞ்சம் போயிட்டே இருக்கா. போகும்போது முதல்ல கைவல்யம் கிடைக்கிறது. கைவல்யம் சொன்னான்னா ஜீவன் முக்த நிலைமை, உயிரோடு இருக்கு, அதோடு மெதுவாக ஜீவன் முக்தி அடையிறா. இங்கேயே ஒரு ஜீவன் முக்த நிலைமை அடையிறா, இங்கேயே இருக்கும்போதே அந்த மோட்சத்தை அனுபவிக்கிறா. ஆனால் இன்னும் உயிர் போகல, தேகம் இருக்குது, விதேகம் ஆகலை. ஸோ அது வரைக்கும் போயிட்டு இருக்கா. முதல்ல கைவல்யாக்கியாம் கிரமாத், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போனோம். அப்படி கிரமமாக போய் சுக்ருதி சுலபாம் சௌதவலபீம். ஸோ உன்னுடைய பாதம் ஒரு ஸ்டெப்பாக இருக்குது, அது மேலே ஏறுறா முதல்ல. ஸோ சுக்ருதி சுலபாம், சுக்ருத்தின்னா புண்ணியம்னு அர்த்தம். ஸோ புண்ணியர்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய சௌதவலபின்னா உப்பரிகைன்னு சொல்லுவோம், மேலே இருக்கிற பால்கனி. ஸோ அந்த பால்கனி தான் உன்னுடைய சரணம். சரணத்தை பிடிச்சுட்டு விடுறான். ஸோ கைவல்யத்தை பிடிச்சிக்கிறா, முதல்ல கைவல்யத்தை பிடிக்கிறான்னு சொன்னால் ஜீவன் முக்த நிலைமை அடையிறான்னு சொன்னால் இங்கே தேவியோட பாதம் தான் அந்த கைவல்யத்தை கொடுக்க முதல்ல கைவல்ய ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அந்த சௌதவலபியும் அந்த உப்பரிகையை பிடிச்சிட்டு உன்னுடைய சரணங்களை பிடிச்சிட்டு சரணம் லபந்தே. ஸோ அப்படி உன்னுடைய சரணத்தை அடையிறான், அந்த உப்பரிகையாகப்பட்ட சரணத்தை அடையிறான். காமாட்சி நிஸ்ரேணீம் இவ ஜட்டிதி. ஸோ இதை ஒரு படிக்கட்டாக பிடிச்சினாச்சு, இனிமே ஒரு ஸ்டெப்பு கிடச்சிருத்தா அதை பிடிச்சிட்டு ஏறிப்படலாம். அதனால அதை ஏணிப்படி வழியாக ஜட்டிதி உடனடியாக புரஷ்சர்யாபிகி, புரஷ்சரணம் சொன்னால் ஒரு மந்திரத்தோடு பலன் கிடைக்கணுமான சொன்னால் அதை மீண்டும் 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 மனசுக்குள்ளே போட்டு ஜபிச்சுட்டே இருக்கணும். ஜபிச்சுட்டே இருக்கும்போது அந்த மந்திரத்தோடு சித்தி கிடைக்கும். இப்போ சப்போஸ் நம்ம ரொம்ப ஜபத்தை பண்ணிகிட்டே இருந்தோமானா அந்த ஜபத்துக்கு உண்டான அதிஷ்டான தேவதை கண் முன்னாடி வந்துடுவான். அதுதான் புரஷ்சரணம்னு சொல்கிறது. அப்போ அந்த மந்திரம் சித்தியாக இருந்துன்னா என்ன அர்த்தம்? அந்த தேவியாக கண் முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடுவான். இப்போ காயத்ரி மந்திரியை புரஷ்சரணம் பண்ணிகிட்டே இருந்தால், ஜபிச்சுட்டே இருந்தால் அந்த தேவி, அந்த அதிஷ்டான தேவதையாக கண் முன்னாடி தெரிவாங்கிறான். ஸோ அப்படி ஜபத்தோடு சித்தி, இப்படி மீண்டும் மீண்டும் ஜபிச்சு தேவியை ஜபிச்சு சதா ஜபித்து அந்த மந்திர சித்தினாலும் ஒன்றை பிடிச்சின்ற பாதத்தோடு ஒரு பிடிப்புனாலும் தே புறமதன சீமந்தினி ஜனாகா. ஸோ புறமந்த சீமந்தினின்னு சொன்னான்னா தேவி தான் அர்த்தம். புறமதன புறம் எரித்த, முப்புறங்களையும் எரித்த சிவனுடைய சீமந்தினின்னு அவருடைய ஒய்ஃபாக இருக்கக்கூடியவள். எப்போவுமே ஒரு பெண்டாட்டிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு இடம், அதனால தான் சீமந்த ஸ்தானத்தை கொடுத்துட்றான். சீமந்தங்கிறது நம்மளோட நெற்றி வகுடு இல்லையா, அந்த தலை உச்சி வகுடு மாதிரி அவளுக்கு பிளேஸு, நெற்றி திலகம், அப்படி உயர்ந்த ஒரு பிளேஸு. அப்படிப்பட்ட அந்த தேவியாக இருக்கக்கூடிய நீ ஜனங்கள் உன்னையும் அந்த மந்திரத்தோட பலத்தினாலையும் அந்த முமுட்சுக்கள் எல்லாம் மோட்சத்தை அடைகிறார்கள் சொல்றான். क्रमात् कैवल्याख्यां हृदि सुलभां सौधवलभीं लभन्ते निःश्रेणीम् इव जटिति कामाक्षि चरणम्
पुरमदन सीमन्तिनी जनाः நான் ஒன்று போங்கப்பா. ओके प्रचण्डार्तिः क्षोभ प्रमथन कृते प्रातिबसरीत् प्रवाह प्रोदण्डी करणजलदाय प्रणमतां प्रदीपाय प्रौढे भवतमसि कामाक्षि चरण प्रसादोन्मुख्याय स्पृहयति जनः अयं जननि ते. ஸோ இதில் பாதத்தை வந்து மேகத்தோடு கம்பேர் பண்ணுறேன். ஸோ மேகத்தினால என்ன லாபம்னா மழை கொடுக்கக்கூடியது. மழை இருந்தால் தான் பயிர் கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு மழை மேகமாக அப்படி இருக்கலாம். பிரணமதாம் பிரச்சண்ட ஆர்த்திக்ஷோப. ஸோ மழை வந்தால் என்ன ஆகுது, எல்லாமே கலங்கி தெளியும். இந்த மழை காலத்தில் ரிவரோ இதுவோ பார்த்தா ஒரே கலக்கமாக இருக்கும். எல்லாம் அங்கேருந்து மண்ணு கிண்ணு எல்லாம் வந்து ரிவரில் போய் மழைக்காலம் முடியும் போது எல்லாம் தெளிவாயிடும். அப்போ சரத்காலம் வந்துடும். ஸோ அப்படி மழை காலத்தில் எல்லாம் கலங்கி போகிற மாதிரி இந்த ஆர்த்தி மக்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் ஒரே பீடை துன்பம். இதெல்லாம் ஆர்த்தி சோப, அதெல்லாம் ஒரே கலக்கம். இந்த வழங்கக்கூடியவர்களுடைய அந்த பிரச்சண்டமானது ரொம்ப இருக்கக்கூடிய அந்த பீடையோட கலக்கத்தை பிரமதன கிருதே, அதை மதனம் பண்ணுறதுன்னு சவிட்டணும். அந்த அந்த சோபத்தில் அந்த கலக்கத்தெல்லாம் சவிட்டி களையணும்னு சொல்ல மாட்டானா, அது மாதிரி அதை ஒரேடியாக அமுக்கி தீக்கிறது. ஸோ பிராதிபசரித்து, பிராதிப என்ன சொன்னா பிராதிபன்னு சொன்னால் வரக்கூடிய எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது பிராதிபம். ஸோ சரித்து பிரவாக உத்தண்டீகரணம் கரண. ஸோ அப்படிப்பட்ட வெள்ளம் பிராதிப சரித்துன்னு சொன்னாலே பயங்கரமாக அப்படி வரப்போகிற மழையினால் அடிச்சுன்னு போக போகிறது. அந்த கலங்கி இருக்கக்கூடிய மண்ணு கிண்டு எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடும் அது. ஸோ அந்த மாதிரி உத்தண்டீகரண உத்தண்டமானது அப்படி பயங்கரமாக உத்தண்டமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி பிரவாகம் அப்படி ஓடும். மழை காலத்தில் தண்ணி அப்படி ஓடும். அதுக்கு மேகம் வேணும் இல்லையா, ஜலதாய. அப்படி மேகம் இருந்தால் தான் மழை வரும், மழை இருந்தால் தான் இந்த கலங்கி எல்லா மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகும். அப்படிப்பட்ட மழை மேகமாக ஜலதாய, அப்படிப்பட்ட மழை மேகம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய பாதம். உன்னுடைய பாதம் என்ன பண்ணும், அருள் வெள்ளத்தை கொடுக்கும். இந்த நார்மல் வெள்ளம் கொடுக்காது, மழை மேகம் நார்மல் வெள்ளத்தை கொடுக்கும். உன்னுடைய பாதம் அருள் வெள்ளத்தை கொடுத்து எல்லாருடைய பீடையும் நீக்க போகிறது. ஸோ பிரதீபாய பிரௌடே பிரதமசி பிரதீபாய, ரொம்ப இருட்டாக இருக்கிற வேளையில், ஏன்னா மழைக்காலம் சொன்னாலே சூரியன் ஒன்றும் காணாது, ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக தான் சூழ்ந்துட்டு இருக்கும். பிரௌடே பவதமசி, பவதமசின்றாங்க. பவங்கிறது சம்சாரம், சம்சார இருட்டு அப்படி சூழ்ந்து இருக்கும் பொழுது, மழை காலத்து இருட்டில் மழை பெஞ்சு எல்லாம் கலங்கி தெளிகிற மாதிரி இந்த சம்சார இருட்டில் உன்னுடைய மழை மேகமாகப்பட்ட அருள் வெள்ளம் பாத வெள்ளமாகப்பட்டது. பிரதீபாய விளக்கு, தீபம் நல்ல விளக்காக ஒளிர்ந்து அந்த வெளிச்சத்தை காட்டுறது. ஸோ பிரதீபாய காமாட்சி சரணப்பிரசாத உன்முக்கியாய, அதாவது அப்படிப்பட்ட விளக்காக இருக்கக்கூடிய மேகமாக இருக்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு சரணப்பிரசாத உன்முக்கியாய அருளையே கொடுக்கணும். பிரசாதம்னா அருள். ஸோ அப்படி அருளையே வழங்கிறதுக்கு அப்படி ரெடியாக நிற்கிறது. உன்முகம்னா எதிர்நோக்கி யாராவது நம்மள்கிட்ட வந்து விழமாட்டாளா, நம்மளுடைய அருளை நாடமாட்டாளான்னு கேட்டுன்னு இருக்கான் இந்த பாதங்கள். ஸோ அப்படி அது எதிர்நோக்கி அருளை கொடுக்கறதுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பாதங்கள். ஸ்பிருகயதி ஜனோயம் ஜனனி தே, ஹே ஜனனி எல்லாருக்கும் அம்மாவா இருக்கக்கூடியவளே, ஜனக அயம் ஸ்பிருகயதி, உன்னுடைய இந்த பாதார விந்தங்களை இந்த மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஸ்பிருகான்னா அட்டாச்மெண்ட், ரொம்ப அட்டாச்சாக உன்னுடைய பாதம் கிடைக்கணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். कामाक्षि चरण उन्मुख्याय गृहयति जनः अयं जननि. श्री जगदम्बायै नमः.